மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். அதிலே ஒரு பெண்களிலே ஒரு காலத்திலேருந்து இன்னும் ஒரு காலத்துக்கு அவர்கள் மாறுகின்ற போது, உதாரணமாக மெனோபோஸ் அதாவது மென்சுரேஷன் அல்லது மாதவிடாய் பெண்களுக்கு நின்ற பிற்பாடு ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் அவற்றை எவ்வாறு நாங்கள் தீர்த்துக் கொள்வது என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூபிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த மறக்க வேண்டாம். அதே நேரத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077356245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், அதாவது இந்த மெனோபோஸ் ஏற்பட்ட பிற்பாடு, மாதவிடாய் நின்ற பிற்பாடு உங்களுக்கு இந்த அதாவது உங்களுடைய கணவனுடனோ அல்லது உங்களுடைய ஆண் துடையினோ பாலியல் ரீதியான உறவை கொள்ளுகின்ற போது தாங்க முடியாத வலி அல்லது டிஸ்கம்ஃபர்ட் என்று சொல்லுவோம், அல்லது அதாவது உங்களுடைய இயலாமை இருக்கிறது, அதாவது உங்களுடைய யோனி பகுதியில் ஏற்பட்ட அந்த வறட்சி, அதே நேரம் அந்த வறட்சியான ஒரு பகுதி, அதே நேரத்திலே பெயின்ஃபுல் அதாவது வெஜைனல் ட்ரைனஸ் அண்ட் பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது உங்களுடைய கணவனுடனோ ஆண்களுடனோ நீங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது சரியான தாங்க முடியாத வலி ஏற்பட்டால் உங்களுடைய டாக்டரிடம் போய், உங்களுடைய ஃபேமிலி பிசிஷியனிடம் போய் நீங்கள் என்ன செய்யலாம், அதற்குரிய சில லோ டோஸ் ஈஸ்ட்ரஜன் கிரீம்ஸ் என்று சொல்லுவோம், லோ டோஸ் வெஜைனல் ஈஸ்ட்ரஜன் என்று சொல்லுவோம். அது தயவு செய்து ஒரு வைத்தியருடைய ஆலோசனைப்படிதான் பெற வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த ஈஸ்ட்ரஜன் ஆனது வெளியில இருந்து கொடுக்கின்ற போது சில நேரங்களில் உங்களுடைய உடலிலே ஏதாவது மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சர் அல்லது பிரெஸ்ட் கார்சினோமா ஏதாவது இருக்குமாக இருந்தால் இந்த ஈஸ்ட்ரஜன் ஆனது அதை கூடுதலாக ஏற்படுத்தக்கூடியதாக, அந்த புற்றுநோயை பரவலடைய செய்யக்கூடியதாக இருக்கும். என்றபடியினாலே இந்த ஈஸ்ட்ரஜன் லோ டோஸ் ஈஸ்ட்ரஜன் கிரீம்களை பாதிக்கின்ற போது தயவு செய்து ஓவர் த கவுண்டரில் நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் எங்களுடைய நாட்டிலே அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. என்றபடியால் ஒரு வைத்தியருடைய ஆலோசனைப்படி உங்களுக்கு தாங்க முடியாத இந்த வெஜைனல் ட்ரைனஸ் என்று சொல்லப்படுகின்ற யோனி பகுதியில் ஒரே வறண்டு போய் போவது, அதே நேரத்திலே இந்த யோனி பகுதியை செக்ஸ் பண்ணுகின்ற போது, இன்டர்கோர்ஸ் பண்ணுகின்ற போது, பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது சரியான வலி ஏற்படுமாக இருந்தால் ஒரு வைத்தியருடைய உதவியுடன் இந்த லோ டோஸ் ஈஸ்ட்ரஜன் கிரீம்களை நீங்கள் பாவிக்கலாம். அதே நேரத்திலே முக்கியமாக நாங்கள் சொல்வது ரெகுலர் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன். இந்த மூன்று மிகவும் முக்கியமானது. இயலும் என்றால் உங்களுடைய கணவருடன் நீங்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ கொஞ்சம் நேரம் இதரவே உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நடந்து திரியலாம், அல்லது வீட்டுக்கு வெளியில வீதிகளில் நடந்து திரியலாம். எனவே ரெகுலர் எக்ஸசைஸ் இந்த மெனோபாஸின் பாசை முக்கியமான. உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு இந்த மாதவிடாயானது பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு கவசம். பல பேர் உங்களுக்கு தெரியும், இந்த இணையதளங்களில் நாங்கள் பார்க்கலாம், சின்ன சின்ன பிள்ளைகள் தங்களுக்கு பீரியட் வந்தோன்னு அதை பேசுவதையும் அப்படி இப்படின்னு பல இதையும் நான் கண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த மாதவிடாயானது பெண்களுக்கு இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு அரண். அவர்களுக்கு பிரஷர் கூடாது, அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடாது, பல நோய்கள் இந்த மாதவிடாய் இருக்கின்ற காலத்திலே ஏற்படுகின்ற காலத்திலே பெண்களுக்கு ஏற்படாது. ஆனால் மாதவிடாய் நின்று கூடுதலாக இந்த மாரடைப்பு நோய் பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கும் காலம் மட்டும், மாதவிடாய் வெறும் காலம் மட்டும் பெண்களுக்கு ஆண்களை விட இந்த மாரடைப்பு நோய், ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் ஏற்படுவது மிக மிக குறைவு. ஆனால் மாதவிடாய் நின்ற பிற்பாடு மெனோபாஸின் பிறகு அவர்களும் ஆண்களும் ஒரு சமமான வீதத்தில், அதாவது ஆண்களுக்கு 10% ஏற்படுமாக இருந்தால் அதே வீதம் தான் பெண்களுக்கு ஏற்படும். எனவே பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மென்சுரேஷன் ஆனது, இந்த மாதவிடாயானது பல நோய்களில்
தீமைகளில் இருந்து பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு கவசமாக இருக்கின்றது. என்றபடினால் இந்த மாதவிடாய் ஏற்படுகின்ற பெண்கள் நீங்கள் அதை பற்றி அலட்டிக் கொள்ள தேவையில்லை, பேச தேவையில்லை. அதை உங்களுக்கு உங்களுடைய உயிரை பாதுகாக்கின்ற ஒரு கவசமாக இருக்கிறது. எனவேதான் இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு கொலஸ்ட்ரால் கூட போகிறது, பிளட் பிரஷர், குருதி அமுக்கம், உயர் குருதி அமுக்கம் வரப்போகிறது, பெண்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட போகிறது. என்றபடியினாலே என்ன செய்ய வேண்டும்? அதாவது ரெகுலர் எக்ஸசைஸ் மிக முக்கியம். அடுத்ததாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மிக மிக முக்கியமானது. அதாவது உங்களுக்கு ஏற்படுகிற மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கணவருடன் பேசி, அதாவது முக்கியமாக இந்த இடத்துல கணவர்வர் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு மனைவியினுடைய மாதவிடாய் நின்ற பிற்பாடு என்னுடைய மனைவி கிட்ட போனாலே எரிந்து விழுகிறார் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். அதுக்கு முக்கிய காரணம் என்ன? அவருக்கு ஏற்படுகின்ற இந்த மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ். எனவே அதை அந்த கணவர் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். உங்களால் முடியாவிட்டால் ஒரு வைத்தியருடைய உதவியை இந்த இடத்திலே நீங்கள் நாடுவது முக்கியம். அதை விட்டு போட்டு என்னுடைய மனைவி கிட்ட போக இயலாது, என்னுடைய மனைவி ஒரே எரிந்து விழுகிறார் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு பெண்ணை நீங்கள் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸை, வேறொரு பெண்ணை அல்லது வேறொரு பாலியல் தொழிலாளியுடன் நீங்கள் பாலியல் வைத்துக் கொள்ளுகின்ற போது உங்களுக்கு பலதரப்பட்ட பாலியல் நோய்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஒன்று, அதே நேரத்திலே பலதரப்பட்ட சமூக பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயம், கொலைகள், தற்கொலைகள் எல்லாம் எங்களுடைய நாட்டிலும் உலக நாடுகளிலும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இவற்றுக்கு காரணம் இவைதான். என்றபடியினாலே இவற்றை நீங்கள் குறைத்துக் கொண்டு உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் சேர்ந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். இதிலே பெண்களுடைய பங்கு மிக மிக முக்கியம். எப்போதுமே உங்களுடைய கணவர் மீது தயவு செய்து எரிந்து விட வேண்டாம், பேச வேண்டாம். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ரத்தத்தில் இருக்கின்ற ஈஸ்ட்ரஜன் அளவு குறைகின்ற போது உங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள், பல மனக்குழப்பங்கள் ஏற்படுகிறது. அந்த மனக்குழப்பத்தை நீங்கள் இலகுவாக பேசி தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அதை சொல்லுகிறார்கள் ஓப்பன் கம்யூனிகேஷன். இந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் ஆனது, திறந்த ஒரு கலந்துரையாடலானது மிக மிக முக்கியமானது. எனவே உங்களுக்கு கணவர் அவர் தான், அந்த கணவருக்கு மனைவி நீங்கள் தான். கணவர் இருக்கிறவர், அந்த கணவரால் நீங்கள் செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே கணவர் உங்களுடன் செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம் அல்லது வேறு யாரும் செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம். எனவே இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இதை பேசி நீங்கள் தீர்க்க வேண்டும். இது மிகவும் இலகுவான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த சீட்டில் இருந்து இப்படிப்பட்ட பிரச்சனை ஒவ்வொரு நாளும் பல பேர் வந்து என்னை சந்திக்கிறார்கள், தொலைபேசி மூலமாக உரையாடுகிறார்கள். உண்மையாக பார்க்கின்ற போது சில நேரங்களில் கவலையாக கூட இருக்கின்றது. எனவே ஓப்பன் கம்யூனிகேஷன், ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இடையே எந்த நேரம், நான் சொன்னேன், செக்ஸ் வைத்துக் கொள்ளுகின்ற போது கூட ஊமையாக வாய்மூடிகளாக இருக்க வேண்டாம். பேசி கதையுங்கள். கதைப்பது என்பது மிகவும் முக்கியம். அதே போலதான் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் பேசி கதைப்பது என்பது மிகவும் முக்கியம். இந்த 50 வயசுக்கு மேலே ஏற்படுகிற பல பிரச்சனைகள் இன்று உலக நாடுகள் முழுவதும் இருக்கின்றது. அதே நேரத்தில் சில பேருக்கு, சில ஆண்களுக்கு இந்த மாரடைப்பு நோய், ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கு கூட காரணமாக இந்த குடும்ப பிரச்சனையும் பாலியல் பிரச்சனையும் பல பேர் சொல்லுகிறார்கள். நான் பல பேரை கண்டிருக்கின்றேன். சிறிய வயதிலே தன் மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சனையினாலே, குழப்பத்தினாலே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்த பல சிறு வயது இளைஞர்களை எனக்கு தெரியும். எனவே முக்கியமாக இந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் என்பது மிகவும் முக்கியம். என்ன நடந்தாலும் நீங்கள் அந்த குடும்ப உறவை தயவு செய்து இழக்க வேண்டாம். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேர் என்னுடைய முகத்தை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பார்கள். டாக்டர், 21வது நூற்றாண்டிலே வந்து குடும்ப உறவு என்று சொல்லுவார். மிக மிக முக்கியமானது. இந்த குடும்ப உறவை விட்டு வெளியிலே செல்லுகின்ற போது, ஒரு பெண் தன்னுடைய கணவனை விட்டு வேறொரு தொடர்பு கொள்ள போது, அதே நேரத்தில் ஒரு கணவன், ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை விட்டு வேறு தொடர்புகள் ஏற்படுத்துகின்ற போது அதனால் ஏற்படுகிற நோய்கள் ஒரு பக்கத்தில் வைத்தாலும், அதனால் ஏற்படும் குடும்ப பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், பல கொலைகளுக்கும் தற்கொலைகளுக்கும் எடுத்துக்கொண்டு செல்வதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எந்த ஒரு பிழையான காரியம் செய்வதற்கு முதலும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல பேர், சில பேர் தொலைபேசியின் மூலம் அழைப்பு எடுக்கிறார்கள். என்னுடைய வயசு 34, நான் 70 வயசுடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் பணத்திற்காக. பணம் இருக்கின்றது, கொஞ்ச காலம்தான் இருக்கும். அதன் பிற்பாடு அதனால் ஏற்படுகின்ற சமூக பிரச்சனைகள் கனகாலத்துக்கு இழுத்து கொண்டு செல்லும். எனவே கணவன் மகனுக்கிடையே குட், அதாவது என்ன, மிக முக்கியமாக ஓப்பன் கம்யூனிகேஷன், திறந்த ஒரு உரையாடல் மிகவும் முக்கியமானது. இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.